ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாங்கள் டியூட் பண்ணல இருந்த முதல் கேள்வி 3 கேள்விகள் செய்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக மற்ற கேள்விகளை பார்ப்போம். ஸோ இப்போ 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, இரு சர்வசம கயிறுகளினால் கிடையாக தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு சீரான கைமரத்தின் மீது நிற்கும் 60 கிலோகிராம் துணிவுள்ள மனிதன் ஒருவன் ஒரு சுவரில் தீண்டையை பூசுகின்றார். ஸோ 60 கிலோகிராம் தந்திருக்கு. ஸோ அதே மாதிரி என்னொன்று தந்திருக்காங்க, என்னது கைமரத்தின் துணிவு 20 கிலோகிராம் ஆகும்னு தந்திருக்காங்க. மனிதன் பாதுகாப்பாக ஏயிற்கும் பியிற்கும் இடையே செல்லத்தக்கதாக ஒவ்வொரு கயிறும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை, அதாவது என்ன கேட்டிருக்கான், மினிமம் டென்ஷன் ஃபோர்ஸை கேட்டிருக்கான். ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த நான் வளமையா சொல்ற மாதிரி இப்ப இந்த கேள்வி என்ன செக்ஷன்ல இருந்து வந்திருக்கு, மெக்கானிக்ஸ்ல எந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுது, ஃபோர்சஸ், விசைகள் தொடர்பாக வந்திருக்கு. ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட், விசைகள் தொடர்பாக ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்னா, இயன்றளவு பெரும்பாலான கேள்விகள் எப்படி வரும்னா நீங்க விசைப்படத்தை குறிக்கணும், அதாவது ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ ஃபோர்ஸ் டயக்ராம் என்னன்னா, அதாவது இந்த தொகுதியில தொழிற்பெற விசைகளை நீங்க குறிச்சு வச்சிருங்க. ஸோ அது தேவைக்கேற்ற மாதிரி, இப்போ உதாரணமா இந்த மனிதனுக்கு பயன்படுத்த வேண்டி வந்தா நீங்க மனிதனுக்கு தனியா பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா இவன் என்ன கேட்டிருக்கான், இழுவையை பற்றியும் கேட்கிறான், மனிதனும் நிற்கிறாங்க. ஸோ என்ன செய்யலாம், டோட்டல் சிஸ்டத்துக்கே நாங்க விசைப்படத்தை கீறுவோம். ஸோ இவ்வாறு கீறோன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் என்னது, 20 கிலோகிராம் தொழிற்பட போறார் கைமரத்துல, 20 கிலோகிராம், ஸோ 200 நியூட்டன். ஸோ அதை குறிச்சிடலாம். ஸோ வெளிப்படையா தெரியுது, இந்த மனிதனுக்கு என்னது 600 நியூட்டன் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு டென்ஷன் இருக்க போகுது, இந்த பக்கம் ஒரு டென்ஷன் இருக்கு, வேணும்னா T1 T2 குறிச்சிடலாம். சரி இப்ப சொல்லுங்க பாப்போம், சில பேருக்கு டவுட் வந்திருக்கும், இந்த மனிதன்ல ஒரு மறுதாக்கம் வந்திருக்கும், அந்த AB கோளால ஒரு மறுதாக்கம் வருது, அதையும் நான் குறிக்கல. ஸோ அது குறிக்கிறது பிழை இல்லை, ஆனா அது குறிக்கிறது தேவையில்லை. அதுக்கான ரீசன் என்ன, நான் தொகுதிக்கு தான் அப்ளை பண்ண போறேன், தொகுதியா தான் பார்க்க போறேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த AB கோளால இந்த மனிதனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிச்சுண்டா, நியூட்டன் தேர்ட்ல என்ன செய்யற, நியூட்டன் தேர்ட்ல படி என்ன நடக்க போகுது, இந்த மனிதனால ஏபிக்கு ஒரு விசை வழங்கப்படும். எப்படி இருக்கும், பருமன்லையும் சமன், திசையிலே எதிர். ஸோ நீங்க கீறினாலும் என்ன பிரயோசனம் இல்லை, ரெண்டு பக்கமும் இருக்கிறனால சிஸ்டத்துக்கு பார்க்கும்போது அந்த ஃபோர்ஸ் இந்த ரிசல்டன் 0 தான் இருக்க போகுது. இந்த பக்கம் ஒரு 6 ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி கிடைச்சு, இந்த ஏபியால மனிதனுக்கு கொடுத்தது. ஸோ இது இந்த மரதாக ஃபோர்ஸும் என்னவா இருக்க போகுது, இவரோட தான் நிற்க போற, அதாவது ஆப்போசிட் டிரெக்ஷன் ஏபியில கிடைக்க போகுது. ஆகவே என்ன நடக்க போகுது, விளைவில் 0 தான் இருக்க போகுது. ஸோ அதை நீங்க குறிச்சிங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஸோ ஏன் தேவையில்லாம குறிச்சுக்கணும். ஸோ இப்ப இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்ப அடுத்தது, பாதுகாப்பாக ஏயிற்கும் பியிற்கும் செல்லத்தக்கதாக ஒவ்வொரு கையும் தாங்க வேண்டிய குறைந்தபட்ச இழுவை. ஸோ இப்ப அடுத்த கேஸ், எப்ப இதுல குறைந்தபட்ச இழுவை வரும், இல்லாட்டி உயர்ந்தபட்ச இழுவை எப்ப வரும்னு யோசிங்க பாப்போம். ஸோ இதுல முக்கியமான விஷயம், இப்ப இவர் நடுவுக்கு, இது ஒரு சீரான கோள்னு தந்திருக்கு. ஸோ இந்த 200 நியூட்டனும் நடுவுக்கு தான் இருக்கு. இதே மாதிரி இவரும் இங்க நடுவுக்குள்ளேயே நின்று என்ன நடந்திருப்பார், ஏலையும் பியிலையும் டென்ஷன் ஃபோர்ஸ் சமனா இருக்கு. அது ஓகே தானே, நடுவுக்கு இருந்தாருன்னா ரெண்டு பக்கமும் சம தூரம், ஆகவே ரெண்டுலயும் இழுவைகள் சமனா இருந்திருக்கு. ஆனா உயர்ந்தபட்ச, இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க, உயர்ந்தபட்ச இழுவை வரணும்னு என்ன செய்யணும், இவர் என்ன செய்யணும், ஒரு மூளைக்கு போற, பிய நோக்கி போறான்னு இருப்போம், பியிலேயே நிக்கிறார் இப்ப இந்த இடத்துல. சோ இந்த கட்டத்துல என்ன நடக்க போகுது, உயர்ந்தபட்ச இழுவை வரும். எதுல உயர்ந்தபட்ச இழுவை, பியில நிக்கும் போது பியில இருக்கிற இலையில உயர்ந்தபட்ச இழுவையா இருக்கு. சோ இப்ப எங்களுக்கு தெரியும், டோட்டலா மேல் நோக்கி இருக்கிற விசை 2 தானே, என்னது ஏல இருக்கிற விசை, பியில இருக்கிற விசை. கீழ் நோக்கி இருக்கிறது டோட்டலா இருக்கிறது வெயிட் மட்டும் தான், என்னது 200 நியூட்டன் 600 நியூட்டன். ஸோ டோட்டல் எவ்வளவு 800 நியூட்டன் இருக்கு. ஸோ இப்ப கீழ் நோக்கின விசை மாறாது, 800 நியூட்டன் ஃபிக்ஸ்ட். ஸோ இப்ப பியில இருக்கிற இழுவை கூடிச்சுண்டா எது குறைய போகுது, ஏல இருக்கிற இழுவை குறைய போகுது. ஸோ இப்ப உயர்ந்தபட்ச இழுவை இருக்கும்போது என்ன நடக்க போகுது, குறைந்தபட்ச இழுவை இருக்கும் மற்ற இலையில. இவரை இதே ஏக்கு வந்தாருன்னு என்ன நடக்கும், ஏல இப்போ உயர்ந்தபட்ச இழுவை, பியில குறைந்தபட்ச இழுவை. ஸோ அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம், ஒரு பாயிண்ட் பற்றி திருப்பம் எடுக்கணும். ஃபோர்ஸ்லயே நாங்க படிச்சது 2 தான், ஒன்று ஹொரிசோன்டல் கம்போனன்ட் ஈக்குவேட் பண்ண 0க்கு, அதே மாதிரி வெர்டிகல் கம்போனன்ட் ஈக்குவேட் பண்றது, அதாவது பேச்சு சமநிலையில இருக்குன்னு எடுத்துக்கொண்டு செய்வோம். விசைகளை கூறுகளாக பிரிச்சு ஈக்குவேட் பண்ணுவோம் 0க்கு விளைவு விசையை. இல்லாட்டி என்ன செய்யலாம், முதலாவது ஸ்டெப் அதை செய்வீங்க. அடுத்தது என்னது, சுழற்சி சமநிலையை பார்ப்போம். ஸோ ஒரு பொருள் இக்லிபிரியத்துல, அதாவது சமநிலையில இருக்கணும்னா 2 விஷயம் மெயினா பார்க்கணும். ஒன்று பேச்சு சமநிலை, மற்றது என்னன்னா சுழற்சி சமநிலை. ஸோ ஒன்றுமே குழம்புற வேண்டிய விஷயம் இல்லை. பேச்சு சமநிலை என்னன்னா,
இப்போ ஒரு பொருள் வந்து நேர்கோட்டு இயக்கத்துல தொடர்பட்ட சமநிலை, அதான் பொருள் வந்து நேர்கோட அசையாம இருந்துச்சுன்னா அதை நாங்க சொல்லுவோம் பேச்சு சமநிலை. அசையாம இருக்கிறது இல்லாட்டி சீரான வேகத்தோட அசையணும். ஸோ அப்படி இருந்தா அது பேச்சு சமநிலைன்னு சொல்ல போறோம். அதாவது விளையுள் விசை இருக்காது, விளையுள் விசை இல்லைன்றதை எப்படி செக் பண்ணலாம்? விசைகள்ல வந்து நாங்க கிடைக்கூறா பிரிக்கலாம், அதே மாதிரி நிலைக்குத்து கூறுகளின் விசைகளை எடுத்து சமப்படுத்தினோம்னா எல்லாமே ஜீரோவா வந்துச்சுன்னா விளையுள் விசை இல்லை, அப்படின்னா பேச்சு சமநிலைன்னு சொல்லுவோம். இந்த சுழற்சி சமநிலை என்ன? ஒரு பொருள் அந்த இடத்துல இருந்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்கிறது. ஸோ அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம், சுழற்சின்னு சொல்ல போறோம். ஸோ அது வந்து அப்படி சுழலாம இருக்கிறத தான் என்ன சொல்லுவோம், சுழற்சியாகவும் இந்த பொருள் சமநிலையில் இருக்கு, அதாவது சுழற்சி சமநிலைன்னு சொல்லுவோம். அந்த பொருள் சுழலையில அப்படின்னா சுழற்சி சமநிலை. சுழற்சி சமநிலைக்கு என்ன நிபந்தனை பூர்த்தி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புள்ளி பற்றி நீங்க திருப்ப எடுத்தீங்கன்னா ஜீரோன்னு வரணும். சுழற்சி சமநிலை ஜீரோவா இருக்கிறதுக்கு ஒரு புள்ளி பற்றி அந்த அச்சரக்கணித கூட்டுத்தொகை, திருப்பங்கள் அச்சரக்கணித கூட்டுத்தொகை ஜீரோவா இருக்கணும். ஸோ ஒரு சமன்பாடு என்னது, பேச்சு சமநிலைக்கு யூஸ் பண்ண போறோம். மற்றது சுழற்சி சமநிலையை பார்ப்போம். ஒரு பொருள் சமநிலைன்னா இந்த ரெண்டுமே சமநிலையில இருக்கணும். ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்க ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வேறும் தெரியும் என்னது, இவர் இந்த இடத்துல தான் நிக்கிற. ஸோ இவெல்லாம் தெரியும். இதை நாங்க சும்மா ரெண்டமா என்ன திருப்பம் எடுக்கும்போது உங்களுக்கு நீளம் தேவை. ஸோ இது L/2, இவரையும் L/2 வைப்போம். ஸோ வச்சு ஏ பற்றி நீங்க திருப்பம் எடுத்தீங்கன்னா ஈஸியா விடையா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதையும் கொஞ்சம் லாஜிக்கலா செய்யணும்னா பேசிக்ல இருந்து செய்வோம். அதாவது இவர் வந்து இந்த படத்துல காட்டியிருக்கப்படி பாருங்க, ஏல இருந்து இந்த மையத்துல இருந்து இவர் எக்ஸ் தூரத்துல இருக்கான்னு எடுப்போம். இப்ப நான் சொல்றேன் எனக்கு தெரியாதுன்னு வைப்போம். அதாவது எப்ப இந்த இழைகள்ல வந்து மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதையும் காணலாம் எப்படி மேக்ஸ் வச்சு. இப்ப இவர் வந்து எக்ஸ் தூரத்துல நிக்கிறான்னு எடுப்போம். ஸோ எடுத்தீங்கன்னா அடுத்து நான் வளமையா சொல்ற ஸ்டெப் என்னது, சுழற்சி சமநிலைக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த ஏ பற்றி இப்ப திருப்பம் எடுத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். எந்த பக்கம் திருப்பம் எடுத்தீங்கன்னு நோட் பண்ணணும். இப்ப வலஞ்சுழி திருப்பம் கிளாக் வைஸா எடுக்கிறேன். சோ எடுத்தீங்களா என்னென்ன விசை இருக்க போகுது, விசையால திருப்பம் பெற போகுது. T1 விசையால திருப்பம் வருமா? இல்ல. ஏண்டா இந்த விசை வந்து இந்த புள்ளிக்குள்ளாவே போகுது, ஏக்குள்ளாவே போகுது. சோ திருப்பம் வராது. சோ இந்த 200 நியூட்டனை பாருங்க. சோ 200 நியூட்டன் ஃபோர்ஸால வர திருப்பம் என்னவா இருக்க போகுது, 200 × L/2. சோ அது போட்டாச்சு. பிளஸ் அங்கால 600 நியூட்டன் இன்டு தூரம் என்னது, L/2 பிளஸ் எக்ஸ், ஏல இருந்தான தூரம். சோ அடுத்தது என்ன செய்ய போறோம், -T2 × L. ரீசன் என்ன, இவர் வந்து எதிர் திசையில இந்த விசை இருக்கு. சோ -T2 × L. பிறகு என்ன செய்யலாம், அதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்தாச்சு. இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் இப்ப என்ன எடுக்க போறேன்டா, T2 மேக்ஸிமம் இப்ப ஆகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. சோ இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸும் T2 தான் மாற போகுது. ஏன்னா L வந்து எப்பயுமே ஃபிக்ஸ்டா தான் இருக்கு. சோ இப்ப என்ன சொல்லலாம், இவர் வந்து எக்ஸ் வந்து கூட கூட என்ன நடக்க போற, T2 கூட போற. அதே மாதிரி எக்ஸ் வந்து மைனஸ்ல போச்சுன்னா, அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடக்க போகுது, T2 என்ன செய்யும், குறைய போற. சோ இப்ப பாருங்க எக்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்க போகுது, இவர் வந்து மேக்ஸிமம் இவ்வளவு தூரம் தான் வரலாம், L/2 தூரம் தான் வரலாம். சோ அப்படி L/2 நீங்க பிரதிட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, T2 மேக்ஸிமம் பெருமானத்தை காணலாம். இவ்வளவு வரும். எக்ஸுக்கு பதில் L/2 போட்டு சுருக்கிட்டீங்கன்னா T2 வந்து 700 நியூட்டன். ஸோ அதை கண்டாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு T2 700 நியூட்டன் என்ன சொல்லலாம், T1 அந்த நேரத்தில் எவ்வளவா இருக்கும், 100 நியூட்டன். ஸோ எல்லா பேருக்கும் சரி, என்னது குறைந்தபட்ச இழுவிசை 100 நியூட்டன். ஆனா இதுலதான் முக்கியமான பிரச்சனை இருக்கு. அவன் என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இழைகள்ல தாங்கக்கூடிய ஒரு இழையில தாங்கக்கூடிய குறைந்தபட்ச இழுவிசை என்னவா இருக்கணும், குறைந்தபட்ச டென்ஷன் என்னவா இருக்கணும்னு கேட்கிறான். ஸோ இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இழையில வந்து ஒரு இழையை எடுத்தோம்னா, T2 இருக்கிற இந்த இழையை மட்டும் எடுத்தாலே இவர்ல என்ன நடக்கும், 100 நியூட்டன் ஃபோர்ஸும் வருவார் ஒரு நேரத்துல, ஒரு நேரத்துல 700 நியூட்டன் ஃபோர்ஸும் வருவார். சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே நடக்க போது அந்த இழையில தொழிற்பட போற. ஒரு நேரத்துல 100 இருப்பார், அவர் வந்து ஏண்ட பாயிண்ட்ல இருக்கும்போது 100 இருப்பார் T2. பிறகு இதே வந்து அந்த T2 இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வரும்போது 700 நியூட்டனா மாறிடுவார். சோ இப்ப அந்த இழையால தாங்கக்கூடிய குறைந்தபட்ச இழுவிசை எவ்வளவா இருக்கணும், 700 நியூட்டன். அட்லீஸ்ட் 700 நியூட்டனாவது இவரால தாங்கக்கூடியதா இருந்தா தான் இந்த மனிதன் ஏலிருந்து பிக்கு வடிவா போயிட்டு வரலாம். இதுதான் மெயினான பாயிண்ட். சோ இப்ப அவன் கேட்டது ஏன்னா 100 நியூட்டனை கேட்டு அவனுக்கும் பிரயோசனம் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லாதுல. இப்ப என்ன கேட்டிருக்காண்டா, அந்த இழையில வந்து என்ன செய்யணும், இந்த இலையை உங்களுக்கு தெரிவு செய்யணும், எந்த இலையை பாவிக்கிறது, எவ்வளவு டென்ஷன் மேக்சிமம் தாங்கக்கூடியதுன்னு பார்த்து வாங்கணும்டா. நாங்க மினிமம் எவ்வளவு இருக்கணும் அந்த இழையில டென்ஷனை தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். 700 நியூட்டன் இவரால குறைந்தபட்சமாவது தாங்கக்கூடியதா இருந்தாத்தான் அந்த இழையில ஃபுல் நேரத்திலையும் அவர் ஏல இருந்து ஃபுல்லா
L/2, அதாவது எல் நீளம் ஃபுல்லா நடந்துட்டு வாரதுக்கும் அந்த இழை வந்து ஒழுங்கா நிற்கும், இல்லாட்டி அறாம நிற்கும். ஸோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, T2 வந்து அதாவது குறைந்தபட்ச இழுவை, அது தாங்கக்கூடிய குறைந்தபட்ச இழுவை எவ்வளவாக இருக்கணும், 700 நியூட்டனாக ஆவது இருக்கணும். அட்லீஸ்ட் 700 நியூட்டன் இருக்கணும். அதை விட குறைவா இருந்துச்சுன்னா சில நேரம் சொல்லல என்னது, இப்போ உதாரணமா 100 நியூட்டன் எடுப்போம். ஸோ அப்படி குறைந்தபட்ச இழுவிசை 100 நியூட்டன்னா மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ இப்போ 100 நியூட்டன் எடுத்தோம்னா தச்சில் அவர் இங்க வரும்போது என்ன நடந்துடும், ஆரந்து விழுந்துடும். 100 நியூட்டனா இருந்துச்சுன்னா மினிமம். இப்ப அவர் வந்து இந்த இடத்துக்கு வாராண்டா, இப்ப T2 இடத்துக்கே வாராண்டா 700 நியூட்டன் ஆயிடும். அவரால் தாங்க முடியாது 100 நியூட்டன்டா. ஸோ ஆன்சர் என்ன, குறைந்தபட்ச இழுவை எவ்வளவா இருக்கும், 700 நியூட்டனா இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். ஸோ பெரும்பாலான நாட்கள் இவ்வாறு கேள்விகள் போது குழம்புறதுக்கு ரீசன் இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. இதை கண்டு என்ன யூஸ், இப்ப 100 நியூட்டனை கண்டு எங்களுக்கு ஒரு யூஸ்மே இல்லை. இப்ப இழை அறக்கூடாதுன்னா இவ்வளவு இழுவிசை இருக்கணும், அதுல 700 நியூட்டன் இருக்கணும். ஏன்னா ஃபுல்லா போயிட்டு வரும்போது 700 நியூட்டன் மட்டும் கூடுது. ஆகவே என்ன சொல்லலாம், குறைந்தபட்ச இழுவிசை அந்த இழையில இருக்க வேண்டியது எவ்வளவா இருக்கணும், 700 நியூட்டன். ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இந்த கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சேர்த்தி திண்ம கோளப்பொருளின் உட்கோளம் அடர்த்தி D1 உடைய ஒரு திரவியத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும். அதேவேளை சேர்த்தி கோளத்தின் மீதி பகுதி அடர்த்தி D2 உடைய ஒரு திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ளது. சோ என்ன தந்திருக்கானா, உட்கோளம் D1 அடர்த்தி, மற்றது வெளிக்கோளம் D2 அடர்த்தி. உட்கோளத்தின் ஆரை R1 சேர்த்தி கோளத்தின் ஆரை R2. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு கோலத்தை தந்திருக்கா. இந்த படத்தை வச்சு குழம்ப கூடாது. படம் என்னவா இருக்குது, ஒரு வட்டமாய் கட்டுற, அதாவது அரைவாசியா வெட்டிட்டு பார்த்தாதான் இந்த மாதிரியான உருவம் வரும். ஆனா உண்மையிலேயே அது என்னது, ஒரு கோலம். சோ ஒரு போல் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கொள்ளலாம். சோ ஒரு கோலத்துல அவன் அரைவாசியா வெட்டிட்டு என்ன செய்யறான், இவ்வளவு தரவும் தாரான். சோ இப்ப என்ன செய்யறாங்களா, இந்த சேர்த்தி கோலம், இந்த ரெண்டும் வேறு வேறு திரவியம். நடுவுக்குள்ள இருக்குது D1 அடர்த்தி, வெளியில இருக்குது D2 அடர்த்தி. இப்ப என்ன செய்யறாங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து திரவத்தின் முற்றாக அமிழ்ந்து மிதக்கும் தாரான். சோ இப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்னது, ஒரு பொருள் வந்து ஒரு திரவத்துல முற்றாக அமிழ்ந்து மிதக்குதுன்னா, இதுவும் என்ன நீங்க படிச்சிருக்கீங்க, நீர்நிலையில படிச்சிருக்கீங்க. என்னது, இவற்ற நிறைய இதுல தொழிப்புற விசை தொழிப்பு ஈக்குவேட் பண்ணணும். என்னது, 2 விசை தான் இருக்க போகுது. W இவங்களோட நிறை, அந்த கோலத்தின் நிறை எது ஈக்குவேட் பண்ணணும், இந்த மேலுதைப்பு. சோ இப்ப டிரெக்டா நாங்க என்ன செய்யலாம், நிறையையும் மேலுதைப்பையும் சமப்படுத்தலாம். சோ இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய எப்படி காணலாம். இப்ப எங்களுக்கு தெரியும், நிறைய பார்க்கறதுதான் கவனமா இருக்கணும். ஏண்டா உள்ளுக்குள்ள இருக்கிற கோலத்தின் நிறைய எவ்வளவு டிரெக்டா காணலாம். நிறைய காண்றதுக்கு திணிவு காணணும். திணிவு எப்படி காணலாம், M = V × D, அது கனவளவு தர அடர்த்தி. சோ டிரெக்டாக பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, கனவளவு வந்து 4/3 × π R1 கனம், ஆரை வந்து R1 உள்ளுக்குள்ள இருக்குது, R1 கனம் இன்டு அடர்த்தி D1, டென்சிட்டி D1 தந்திருக்கு, இன்டு G பிளஸ் அடுத்தது வெளியில இருக்கிற கோலத்துக்கு நிறைய இருக்கு. சோ அதை நீங்க போடணும். சோ அவருக்கு என்ன ஈக்குவேஷன், M = V × D. ஆனா கவனமா இருக்கணும், டென்சிட்டி பிரச்சனை இல்லை, D2 தான். ஆனா இந்த வால்யூம் என்னவா இருக்க போகுது, கனவளவு. இது கனவளவு என்ன இருக்க போகுது, வெளியில இருக்கிற கோலத்தின் கனவளவு டிரெக்டா காணலாது. எப்படி காணலாம், இப்ப இந்த பெரிய கோலத்தின கனவளவுல இருந்து இந்த சின்ன கோலத்தின கனவளவை கழிச்சா தான் மிஞ்ச போறதுதான் யாரு, இந்த D2 அடர்த்தியுடைய இந்த திரவியத்தின கனவளவு. சோ இப்ப என்ன செய்யணும், பெரிய கோலத்தின கனவளவை காணணும். அதுல இருந்து சின்ன கோலத்தின கனவளவை கழிச்சிங்கன்னா தான் இந்த D2 திரவியத்தின கனவளவு வரும். சோ பெரிய கோலத்தின கனவளவு எவ்வளவு, 4 × 3 πr2³ மைனஸ் உள்ளுக்குள்ள இருக்க சிறிய கோலம், அது என்னவா இருக்க போகுது, 4 × 3 πr1³. இவர் தான் கனவளவு. அதை 4 × 3 π நீங்க பொது எடுத்தீங்கன்னா இவர் தான் கனவளவு. சோ இந்த கனவளவு எடுத்தீங்கன்னா என்னது, அடர்த்தி D2 × G. சோ இதுவும் ஓகே. சோ இப்ப நிறைய போட்டாச்சு. சோ நிறை முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை என்னது, இதுல நீங்க பார்க்க வேண்டியது மேலுதைப்பு. சோ இப்ப மேலுதைப்புக்கு சமன்பாடு என்னது, எங்களுக்கு தெரியும் U = B ρg. சோ இப்ப பாத்தீங்கன்னா V போடும்போது கவனமா இருக்கணும். ஏண்டா இப்ப நாங்க பயன்படுத்துறது என்னது, கனவளவை பயன்படுத்தும் போது இந்த முழு கோளம் என்ன நடக்குது, முற்றாக அமிழ்றார். சோ இவ்வளவு கனவளவு உள்ளுக்குள்ள போயிருக்கிறார். இந்த அளவு தண்ணியை தான் இடம்பெயர்த்திருக்கார். தண்ணின்னு சொல்றதை விட திரவத்தை, லிக்விட தான் இடம்பெயர்த்திருக்கார். சோ இப்ப இந்த கனவளவு என்னவா இருக்க போகுது,
இது கோலத்தின் கனவளவு. அதுவும் என்ன கோலம்? பெரிய கோலத்துல. சின்ன கோலம் என்ன நடக்க போகுது? உள்ளுக்குள்ளதான் இருக்க போறாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இடம்பெயர்க்கிற கனவளவு என்ன இருக்க போகுது? பெரிய கோலம் தான் இடம்பெயர்க்கிற. சோ என்னவா இருக்க போகுது? 4/3 பை r2³ இருக்க போகுது. இந்த நீளம் r2 பெரிய கோலத்துல. சோ தண்ணி வந்து என்ன செய்யப்படுற? சரி, இந்த திரவம் என்ன செய்யப்படுற? இவ்வளவு கனவளவு இடம்பெயர்த்திருப்ப. சோ என்னது? 4/3 பை r2³ இன்டு d3. என்ற இதுல போட வேண்டியது திரவத்தின் அடர்த்தி, liquid density into g. ஸோ அங்கால என்னது? 4/3 பை ஜியையும் நீங்க வெட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் என்னது? இவ்வாறான ஒரு ஆன்சர். இதையே நீங்க ஆன்சர்ல தந்திருக்க மாதிரி 5 ஆன்சர் தந்திருப்பாங்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விடைய எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆன்சர் தான் பெறப்போகுது. ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. வட்ட இயக்கம் தொடர்பாக வந்த கேள்வி. திணிவு எம்ஐ உடைய கார் ஒன்று ஒரு கிடை சமதள வீதியில் உள்ள வளைபாரை ஆரை உடைய ஒரு வட்ட வளைவிலேயே கதிவியுடன் திரும்புகிறது. என்ன தாராங்களா? கார் வந்து சறுக்கு மெனின் மியூ ஆனது வீதிக்கு தயாரிக்கும் இடையே உள்ள ஒரு ஆய்வு கணம் தந்திருக்கேன். ஸோ கார் சறுக்குதான். ஸோ அதை பற்றி கேட்டிருக்கு. எந்த கண்டிஷன் வருது? கார் வந்து என்னதான் சறுக்குது. இவர் வந்து என்ன செய்யறாராம்? வளைவினாரை ஆர் ஆரை இருக்கா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆர் ஆரையுடைய ஒரு பாதையில இவர் திரும்ப வலிக்கிறார். ஸோ திரும்ப வலிக்கும் போது என்ன செய்யறார்? இந்த கார் வலிக்கு தாங்கால போதான். ஸோ இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரவு தந்திருக்கா. மியூண்ட் என்னவா? வீதிக்கும் டயருக்கும் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வு குணகம். ஸோ இப்படி கேள்வி வந்து என்ன செய்யணும்? இதுவும் என்னது? இப்போ ஒரு வட்ட இயக்கம் வந்தாலும் என்னது? வட்ட இயக்கத்துக்கு என்ன தேவை? ஒரு விசை தேவை, மைய நாட்ட விசை தேவை, மைய நோக்கு விசை. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்படி சுத்தணும்டா, அதாவது வீவகத்தோட இப்படி போகணும்டா, இவருக்கு வந்து என்ன நடந்திருக்கணும்? மையத்தை நோக்கி ஒரு விசை கொடுத்திருக்கணும். இந்த மையத்தை நோக்கி யார் விசையை கொடுத்திருப்பா? டிரெக்டாவே சொல்லாம என்னது? உராய்வு விசை தான் கொடுத்திருக்கு. மையத்தை நோக்கின விசையை யார் கொடுத்திருக்கிறது? இந்த உராய்வு விசை தான் கொடுத்திருக்கு. சோ இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த உராய்வு விசைக்கான சமன்பாடு என்ன? F மேக்சிமம். இப்ப மியூ இன்டு ஆர்னு போடலாம். அதுதான் என்னவா இருக்க போகுது? உராய்வு விசைனா மேக்சிமம். சோ அதையே நான் குறிச்சு வைக்கிறேன். இந்த இவ்வாறு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. F மேக்சிமம் சமன் மியூ இன்டு ஆர். சோ இப்ப இந்த ஆருக்கு பதிலாக என்ன போடலாம்? M இன்டு G. சோ F மேக்சிமம் கண்டாச்சு. அடுத்து நேரம் போட்டாச்சு என்னது? ஆருக்கு பதிலாக mgன்னு போட்டாச்சு. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் வட்டப்பாதையில திரும்பணும்னா எவ்வளவு விசை தேவைன்றதுக்கான ஈக்குவேஷன், மைய நோக்கி விசைக்கான ஈக்குவேஷன் என்ன? mv²/r. சோ இப்ப எங்களுக்கு தேவை mv²/r விசை இவருக்கு கிடைச்சிருந்தா தான் என்ன செய்திருப்பார்? இவர் ஒழுங்கா வட்டப்பாதையில போயிருப்பார். ஆனா இவர் என்ன செய்திருக்கார்? இவர் சறுக்கி இருக்கிறார். சோ சறுக்கினால என்ன சொல்லலாம்? இந்த F மேக்சிமத்தை விட என்ன நடந்திருக்குது? இந்த தேவையான விசை வந்து கூடிட்டு. ஸோ இது மாதிரி வந்து இவ்வாறு வந்திருக்கும். ஸோ திருப்பி மட்டும் சொல்றேன், F மேக்சிமத்தை விட, ஏன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் உராய்வு விசைன்ற மேக்சிமம் தான் என்னவா இருந்திருக்கு? மியூ இன்டு mg. ஆனா இப்ப இவர் சுத்துறதுக்கு அந்த வட்டப்பாதையிலே போகணும்னா எவ்வளவு விசை தேவை? mv²/r விசை தேவை. சோ இப்ப இந்த mv²/r விசை தேவை. ஆனா அது கிடைக்காதனாலதான் என்ன நடந்திருக்கு? இதே விசை கிடைச்சிருந்தா, அதாவது உராய்வு விசை இந்த mv²/r சமப்படுத்தி இருந்தா ஓகே, வடிவா வட்ட பாதையில வந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு? கார் சறுக்கி இருக்கு. சோ கார் சறுக்குதுன்னா இந்த விசை வந்து, அதாவது இந்த F மேக்சிமத்தால என்ன நடந்திருக்கு? இந்த விசையை கொடுக்க முடியாம போயிட்டு அதுதான் சறுக்கி இருக்கு. சோ என்ன நடந்திருக்கு? மியூ mg, அதாவது F மேக்சிமம் வந்து 10 அதை விட என்ன நடந்திருக்கு? mv²/r கூடவே இருந்திருக்கு. ஸோ நீங்க அதை சுருக்கினீங்கன்னா என்ன வரும்? v greater than √μgr. ஸோ இது முக்கியமான கண்டிஷன். இவ்வாறு கண்டிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு டைமை நீங்க யோசிக்கணும். ஏன்னா லொஜிக்கா நீங்க யோசிக்க போறீங்க. ஸோ இயன்ற அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க யோசிக்கணும். திருப்பி மட்டும் சொல்றேன், F maximum is equal to μr. ஸோ இந்த F மேக்சிமம் பெருமானம் தான் என்னவா இருக்கும் போது? மியூ இன்டு mg. ஸோ இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த F மேக்சிமம் வந்து, அதாவது F மேக்சிமம் எவ்வளவு? மியூ mg இருக்கு. ஆனா இந்த மியூ mgயாலேயே இந்த mv²/r கொடுக்க முடியாம போயிட்டு, அதனாலதான் இவர் வந்து வட்டப்பாதையில் இல்லாம கார் சறுக்கி இருக்கு. ஸோ இப்ப ஆன்சரை பாத்தீங்கன்னா என்னது? v greater than, இது மாதிரி இருக்கு, v greater than
மியூ ஜிஆர்னு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான விடயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஆனா இதுல நீங்க சமன்பாடை பார்த்தீங்கன்னாவே நீங்க முதலாவது விடையை டிரெக்டாவே சொல்லிடலாம். அதுக்கான ரீசன்டா மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேனோ இல்லாட்டி லெஸ் தேனான்னு பார்க்கறது இந்த கேள்வியில பிரச்சனை வந்திருக்காது. ஆனா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எப்படி வந்ததுன்னு வடிவா விளங்கி இருக்கணும். ஸோ கார் சறுக்குறனாலதான் இந்த கண்டிஷனை நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். ஸோ இந்த வீடியோல படிப்பிச்சது கட்டாயமா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களில் மற்ற கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.